وينصرك الله نصرا عزيزا. عليهم ولا الضالين. தன்னுடைய ஹபீபும் மஹபூபமான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்பி தந்து அவரின் வாயிலாக திருக்குர்ஆன் ஷரீஃபை நமக்கு வழங்கி அதில் நமக்கான தெளிவான வழியை நமக்கு காட்டித் தருகிறார். அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் எப்படி வெற்றி பெற்றது என்றால் அது நபிமார்களுடைய ஆசாரை முன்னிலை. அந்த ஆயத்தை தான் இந்த நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலே கிராத்தாக நம்முடைய பள்ளியுடைய விழா ஓதினார்கள். قال لهم نبيهم إن آية ملكه أن يأتيكم التابوت فيه سكينة من ربكم وبقية مما ترك آل موسى وآل هارون تحمله الملائكة. மலக்குமார்களால் சுமந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெட்டி, தாபூத் என்றால் ஒரு பெட்டி. அந்த பெட்டியிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால் உபயோகிக்கப்பட்ட ஆசா, அவர்களுடைய காலணி, அவருடைய உடைகள் போன்ற அந்த ஆசார்கள் தான் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. அந்த பெட்டியை முன்வைத்து துவா கேட்டுத்தான் ஜாலூத் என்ற கொடிய அரக்கனை தாலூத் என்ற அரசன் வெற்றி கொண்டார். அந்த படையிலே செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், அதற்கு வாதானியல் ஹிக்மத, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நாம் ஹிக்மத்தையும் அரசாட்சியையும் கொடுத்தோம். அவருடைய மகனான தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அகிலத்தையே, அதாவது மனிதர்கள் மட்டுமல்லாமல் ஜின்கள், விலங்கினங்கள், பறவைகள் எல்லாவற்றுக்குமாக அரசராக இருந்து அரசாட்சி நடத்தினார்கள். இந்த எல்லா அரசுக்கும் மூல காரணமாக அமைந்தது அந்த மலாய்க்குமார்களால் சுமந்து கொண்டு வரப்பட்ட அந்த தாபூத். அந்த தாபூத்தில் இருந்து நபிமார்களுடைய ஆசா, அதை முன்னிறுத்தி கேட்கப்பட்ட துவா, அதன் வாயிலாக கிடைக்கப்பட்ட வெற்றி. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே பெருமானார் முஹம்மது முஸ்தபா அவர்களுடைய முபாரக்கான திருமுடி முபாரக் இங்கு துவக்கமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து சஹாபாக்கள் உபயோகிக்கப்பட்டது, வலிமார்கள் உபயோகிக்கப்பட்ட எல்லா ஆசார முபாரக்குகளும் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் நாம் கண்டு கழிக்கின்றோம் என்றால் இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். இதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நபியை நம்மால் பார்க்க முடியவில்லை, அந்த நபியுடைய புனிதமான ஷாயிரை முபாரக்கை கண்டு கழிக்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆசாரை முபாரக்கின் பொருட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்தல் புரிவானாக. நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா மதா முசீபத்துகளையும் அல்லாஹ் தஆலா நீக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆசாரை முபாரக்கை கொடுத்தால், ஷஹரை முபாரக்கையுடைய கொடுத்தால் நம்முடைய வியாபாரங்களிலே, தொழில் துறைகளிலே வரக்கத்தை அருள் புரிவானாக. நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொருக்குமான ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய குழந்தைகளுடைய கல்வியில் அல்லாஹ் தஆலா வரக்கத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய மஹல்லாவில் அல்லாஹ் வரக்கத்தை தந்தல் புரிவானாக. இந்த கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தேட்டத்தையும் நாட்டத்தையும் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தின் வசீலத்தின் கொடுத்தால் கபூல் செய்து தந்தல் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமானாருடைய வழித்தோடலில் வந்த ரோஹுல் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழித்தோடல் வந்திருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய ஆலிம் பாபா அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். பெருமானாருடைய அகல பைத்துகளை முன்னிறுத்தி வசீலா கேட்பது சஹாபாக்களுடைய பழக்கமாக இருந்தது. மழை பொழியாத பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னிறுத்தி துவா கேட்டார்கள். அதுபோல நம்மிடத்திலே அகல பைத்துகளுடைய அந்த வழியில் வந்திருக்கக்கூடிய ஆலிம் பாபா இருக்கிறார்கள். அவர்களுடைய வசீலாவின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா துவாக்களை கபூல் செய்து கொள்வானாக. அவர்களுக்கு வருகை பொருட்கள் நமக்கெல்லாம் மிகப்பெரும் பாக்கியம். நாம் எல்லாம் அவர்களுக்கு மிக நன்றி கடன்பட்டிருக்கிறோம். வல்லரஹ்மான் நம்முடைய நன்றி அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. அவர்களுக்கு நாம் துவா செய்கிறோம். அல்லாஹ் ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இதேபோன்ற ஆசார்களை அதிகமாக மக்களுக்கு காட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இதே போலதான் மக்களும் நிஅமத்துகள் அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நூரே முஹம்மதியா அர்ப்பணிக் குழு வல்லரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவரை இளைஞர் குழுவாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இளைஞர்களை பற்றி வெகுவாக பாராட்டி இருக்கிறார். அந்த இளைஞர்கள் தான்
ஹிதாயத்துக்காக வேண்டி அவர்கள் போராடினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை சொர்க்கவாசிகளாக ஆக்கி தந்திருக்கிறார். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த இளைஞர்களையும் ஹிதாயத்தில் வழி நடத்தக்கூடியவர்கள் ஆக்கி தந்திருக்கிறாங்க. இந்த இளைஞர் நட்போடு செய்திருக்கக்கூடிய சேவைகள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்திருக்கிறாங்க. இந்த வரக்கத்தை கொடுத்தால் நபியினுடைய வசீலாவுக்கும் ஷஃபாஅத்துக்கும் ஹக்குதாரர்களாக மனை ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.